பேரலைஸ் ஆகி ஹேண்டிகேப்டா இருந்த தன்னோட பையனை கூட்டிட்டு வந்து ஒரு ஆத்தோரத்துல அவங்க அம்மா புடிச்சு தள்ளி விடுறாங்க. அது மட்டும் இல்லாம நீயா இந்த கரைக்கு நகர்த்து வாடா அப்படின்ற மாதிரி அந்த பையன் கிட்ட சொல்றாங்க. அந்த பையனுக்கும் ஏன்டா தன்னோட அம்மா இப்படி பண்றாங்கன்னு தெரியாம ரொம்பவுமே புலம்பிட்டு இருக்கான். அம்மா என்ன காப்பாத்துங்கம்மா, என்னால முடியலமா, ப்ளீஸ்மா என்ன காப்பாத்துங்கம்மான்னு சொல்லி அவனுமே பயங்கரமா போராடிட்டு இருக்கான். ஆனா அவங்க அம்மாவும் இல்ல நீயா தான் முன் வரணும்னு சொல்லி அவன் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நேரம் பார்த்து அவனும் நகர்ந்து வந்து அந்த வீல் சேர் கிட்ட வரான். ஆனா அப்ப கூட அந்த வீல் சேரை தூக்கி போட்டு அவனையுமே அப்படியே தண்ணீர தள்ளி விட்டுடுறாங்க. என்னால முடியலமா, ஏமா என்ன இப்படி கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி அவன் பயங்கரமா கெஞ்சுறான். இருந்தாலுமே உன்னால முடியும், நீ ட்ரை பண்ண, நீ எந்திரிச்சு நில்லு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அவனால முடியவே முடிய மாட்டேங்குது. நல்லா இருந்த பையனுக்கு இப்படி பேரலைஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி அவங்க அம்மா பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால அவனும் கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து அவனை கொஞ்சம் மாத்திக்கணும்ன்றதுக்காக அவனை கொண்டு போய் ஒரு ஹோம்ல சேர்க்கறதுக்காக போறாங்க. ஆனா இந்த பையனும் என்ன தயவு செஞ்சு விரட்டிடாதீங்கம்மா, நான் உங்க கூடயே இருக்குமா அப்படின்னு கெஞ்சுறாங்க. இருந்தாலுமே அவங்க அம்மா தன்னோட மனசை கல்லாக்கிட்டு அந்த பையனை கொண்டு போய் ஒரு ஹோம்ல சேர்த்துடுறாங்க. அந்த பையனை ஹோம்ல சேர்த்து முடிச்சுட்டு அவங்களும் வீட்டுக்கு வந்து வீடெல்லாம் கிளீன் பண்ணி முடிச்சுட்டு அவங்க வீட்ல ஒரு குட்டி பன்னிக்குட்டி வளர்ப்பாங்க. அதுக்கு சாப்பாடெல்லாம் வச்சுட்டு தன்னோட பையனோட ஷூ அப்படியே பாக்குறாங்க. இத பார்த்த உடனே நல்லா நடந்துட்டு இருந்த பையனுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி அவங்க அம்மா ரொம்பவுமே ஃபீல் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒரு கயிறு எடுத்து அவங்க சூசைட் பண்ணிக்கலாம்னு பாத்துட்டு இருக்காங்க. ஆனா கரெக்டா அந்த நேரம் பார்த்து இந்த பையனும் வந்து நிக்கிறான். என்னடா இது தன்னோட அம்மா இப்படி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லி வேகமா வீல் சேர்ல இருந்து வந்து அவங்க அம்மாவை அப்படியே கெட்டியா பிடிக்கிறது மட்டும் இல்லாம அவங்க அம்மா உயிரை காப்பாத்தணும் அப்படின்றதுனால அந்த ஷாக்லயே கொஞ்சம் கொஞ்சமா எந்திரிச்சு நிக்கவும் ஆரம்பிக்கிறான். இத பார்த்த அவங்க அம்மா ரொம்பவுமே சந்தோஷப்பட்டு அவங்களும் அந்த சூசைட் பண்ற எண்ணத்தை மறந்துட்டு அப்படியே கீழேயும் இறங்குறாங்க. தான் இல்லாத காலத்துல தன்னோட பையன் எப்படியாவது நடக்கணும், அதனாலதான் இந்த பையனோட அம்மா இவனை கொண்டு போய் ஆத்துல எல்லாம் போட்டு இவனுக்கு இந்த மாதிரி பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறமா இவங்களோட போட்டோ ஒண்ணு அங்க டேபிள்ல வச்சுட்டு தான் இறந்த பிறகு இந்த மாதிரிதான் நீ பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்களோட சடங்கு சம்பிரதாயத்துல அந்த பையன் கிட்ட சொல்றாங்க. இந்த பையனால ஏத்துக்க முடியல. ஏன்னா இவங்க அம்மாக்கு டெர்மினல் கேன்சரும் இருக்கும். இன்னும் கொஞ்ச நாள்ல இவங்க இறந்துருவாங்க அப்படின்றதுனால தன்னோட பையன் அவனையே பாத்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளவு போராட்டமும் அவங்க பண்ணிருப்பாங்க. அதுக்கேத்த மாதிரி அந்த பையனை கொஞ்சம் கொஞ்சமா நடக்க வச்சு முன்னேறவும் செஞ்சிருக்காங்க. ரொம்பவுமே சந்தோஷமா இருந்த அந்த அம்மாவும் தன்னோட பையனோட பாட்டை கேட்டுட்டு அப்படியே தூங்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவங்க அம்மா தன்னோட பையனோட பாட்டை கேட்டு அப்படியே இறந்தும் போயிடுறாங்க. நிலையில்லாத இந்த மனித வாழ்க்கையில நமக்கெல்லாம் அதிகமா கோவம் வரதா செய்யுது. ஆனா நாளைக்கு நம்ம இருக்க மாட்டோம் அப்படின்னு நம்மளோட மனசுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா நம்மளோட மனசு அந்த கோவத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கொள்ள. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.